தீபாவளினாலே கொண்டாட்டம்தான். புது துணி, பட்டாசு, பலகாரம்னு ஒரே குதூகலம்தான். இன்னைக்கு ரம்யாஸ் யூனிக் கார்னரில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்புல தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறுனக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் அரிசி மாவு போட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கிறதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு வர்ற அளவுக்கு அதை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஷீட்டில் எண்ணெயை தடவி விட்டுட்டு அதோட சின்ன பால் எடுத்து அதில் வச்சிடலாம். தட்டை மாவை ஒரு டவரை எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாக்கா ஒரே ஷேப்பாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்தது இதே மாதிரி தட்டை மாவை எடுத்து கவரை மூடி டவரை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அதே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னா மறுபக்கமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌனாக வரும். அப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த தட்டையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கர்நாடகாவில் தட்டையை நிப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் செக்கலுன்னு சொல்லுவாங்க. சேலம் செவ்வாப்பேட்டையில் தட்டுவடைன்னு சொல்லுவாங்க. தட்டையை கிருஷ்ண ஜெயந்தி கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த தீபாவளிக்கு தட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.